தீபகற்ப மலேசியாவில் வரும் ஜூலை தொடங்கி மின்சார கட்டணம் 14 விழுக்காடு அதிகரிக்கவிருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் மறுத்துள்ளார். எனினும் மறு ஆய்வுக்கு பிறகு அக்கட்டணம் நிச்சயம் உயரும் என்பதை மறுப்பதற்கில்லை என டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மின் உற்பத்தி திறன் மற்றும் விலைகளின் அடிப்படையில் மின்சார கட்டண உயர்வு ஏற்படுவதை தவிர்க்க முடியாது என்றார் அவர். ஆனால் வெளியில் கூறப்படுவது போல் 14 விழுக்காடு வரை உயர்வு இருக்காது என்றார் அவர். மறு ஆய்வின் போது பல்வேறு தரப்பினரின் கருத்துகள் பரிசீலிக்கப்படும். எது எப்படி இருப்பினும் மின் கட்டண உயர்வு அடித்தட்டு மக்களை பாதிக்கும் வகையில் இருப்பதை அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிக்காது என பிரதமர் உறுதியளித்தார். வரும் ஜூலை முதல் தீபகற்ப மலேசியாவில் அடிப்படை மின்சார கட்டணத்தை 14.2 விழுக்காடு உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக பங்கு சந்தைக்கு வழங்கிய அறிக்கையில் முன்னதாக டிஎன்பி குறிப்பிட்டிருந்தது. புதிய கட்டண விகித பரிந்துரை அட்டவணையின்படி 1 கிலோவாட் மணி மின்சாரம் 45.62 சென்ட் ஆகும். என்றாலும் இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டண விகிதத்திலும் அமைப்பிலும் மாற்றம் இருக்காது. அதாவது புதிய கட்டண விகிதத்துடன் தங்களை பழக்கிக் கொள்ள பயனீட்டாளர்களுக்கு 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என டிஎன்பி அப்போது விளக்கியிருந்தது.